பாரதியார் வந்து அதை செய் இதை செய் இதை செய்ன்னு செஞ்சுட்டே இருக்காரு, ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கும் வந்திருக்கு. ஒரு அந்த வகையில் நம்ம சின்ன வயசில் ஒரு அறிவியலாளனுக்கு தேவையான கேள்வியும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பாரதியாருடைய பலதை பாடினாலும் கூட சின்ன 3 வரிகள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னாரு. அந்த 3 வரி சரியாக எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 30 வருட வாழ்க்கை கிட்டத்தட்ட அந்த 3 வரியில் அடர்ந்திருக்குன்னு நினச்சிக்க முடியும். ஏன்னா நான் இப்போ வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் சேர்ந்தபோது கூட மெதுவாக 400 கிலோமீட்டர் விண்வெளி யுகத்தில் போனோம். அதை தாண்டி 800 கிலோமீட்டர் ஐஆர்எஸ்ன்னு போனோம், அதாவது ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வின்னு. அதையும் தாண்டி சந்திர மண்டலத்தை அதாவது வானியல் அளப்போம் அப்படிங்கிற வகையில் சந்திரம் வரைக்கும் அளந்துருக்கிறோம். அநேகமாக அடுத்த வருஷத்தில் செவ்வாய் வரைக்கும் கூட என்னால் போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கண்டிப்பாக அந்த பாட்டு முடியும் அப்படிங்கிறத முன்ன சின்ன வரிகள் அது 3 வரிகளில் போயிருக்குது. அதையும் தாண்டி அது வானை அளப்போன்னு சொன்னவன் கடல் மீனை அளப்போன்னு சொல்லியிருக்கார். அப்போ வந்து வானைப்பாக்கு நாங்கள் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமிக்கும் எதாவது செய்யணும் அப்படிங்கிறது வானியலில் போய் இப்போ இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன் வளம் என்ன அப்படிங்கிறத அளக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோளையும் இது வரைக்கும் 2 செயற்கைக்கோளை என்னுடைய தலைமையில் என்னுடைய குழு செஞ்சுருக்கு. அப்படிங்கும் பொழுது அதாவது அறிவியலாளருக்கும் கூட அந்த 3 வரிகள் சரியாக தச்சிருக்குது. 30 வருடங்கள் கழிச்சு தான் அவ்வளோ செஞ்சுருக்க முடியுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாரதியினுடைய பல அங்கங்களை தொட்டு பார்க்கும் பொழுது சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் அவன் சொன்னதை அவனுடைய இது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னதை குத்தி காமிச்சதையும் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அவனே சொன்னதையும் எடுத்துகிட்டு போகும் பொழுது ஒரு அறிவியல் சமுதாயம் எப்படி செய்யுதோ அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் சரியாக செய்ய முடியும். அது செய்வதற்கான வழிமுறைகளை பாரதி அப்போவே பார்த்துருக்கா அப்படிங்கிறது. அதாவது ஒரு கவிஞன் என்பதையும் தாண்டி ஒரு சமுதாய இழிவுகளை பாடினவன் அப்படிங்கிறத தாண்டி அவன் வந்து சில யோசனைகளை சொல்லியிருக்கான். அந்த இழிமுறைகளை எப்படி கொண்டு வருவதற்கான வழிமுறைகளும் காமிச்சிருக்கான். அதை சரியாக எடுத்துகிட்டு போனோம்னா என்னை பொறுத்தளவுக்கு திருக்குறள் அடுத்தபடியாக இவன் வந்து அது நிறைய எவ்வளோ பேருக்கு போயிருக்குன்னு தெரியலை. பாரதியினுடைய அந்த சிந்தனைகள் கண்டிப்பாக இன்றைய சமுதாயத்தில் அடுத்த நிலை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 3 வரிகள் நான் வந்து சின்ன வயசில் படித்த அந்த 3 வரிகள் வானை அளப்போம், மெதுவாக தான் அளந்துட்டுருக்கோம். வானம் அளக்கிறதுக்கு முடிவே இல்லை. என்னென்னா பார்த்தீங்கன்னா அளந்துக்கிட்டே இருக்கலாம், அளக்க போயிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் போனீங்கன்னா அப்போ தான் தெரியும் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் அப்படிங்கிறத. அதை அப்படி தான், அதாவது படிக்க தான் தெரியும் இன்னும் படிக்க வேண்டியது அதிகம், புரிய தான் தெரியும் இன்னும் புரிய வேண்டியது அதிகம் அப்படிங்கிற அந்த வகையில் அந்த சின்ன வரி கண்டிப்பாக என்ன இதுவரைக்கும் கொண்டு வந்ததும் இல்லாமல் இன்னையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்குது. அந்த வகையில் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் மேலே போவதற்கான வாய்ப்புகளை அவன் பாரதியினுடைய வரிகள் மிக சரியாக சொல்லியிருக்குதுங்கிறது என்னுடைய வாழ்க்கை அனுபவம். தமிழையும் தாண்டி தமிழ் மூலமாக வாழ்வியலையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஔவையினுடைய ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு 60 சினம் அப்படின்ட்டு சின்ன வயசுலாம் படிச்சிருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இன்றைய காலகட்டத்திற்கான ஆத்திச்சூடியாக பாரதியினுடைய படிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அச்சம் தவிர அப்படின்னு ஆரம்பிப்பான். 60 சினம் அப்படின்னு அன்றைய காலத்தில் சொன்னாலும் ரௌத்திரம் பழகு அப்படிங்கிறது பாரதியினுடையது. அதாவது தேவையான இடத்துக்கு ஒன்று இளைஞர் நடக்கும் பொழுது அது கண்டிப்பாக நீ வந்து ரௌத்திரம் பழக அப்படிங்கன்னா கோபம் இல்லை, கோபத்தினுடைய உச்சம் தான் ரௌத்திரம். அதை வந்து திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஒரு உத்வேகத்தை சின்ன குழந்தைகள் மனசுலேயே பதிய வைத்தவன் பாரதி. அதனுடைய ஆத்திச்சூடி அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா இன்ற காலகட்டத்துக்கு தேவையான பல இதை சொல்லியிருக்கான். வானியல் தேர்ச்சிக்கொள் என்னுடைய இதுக்கு பார்த்திங்கன்னா வானியலை தேர்ச்சிக்கொள் அப்படிங்கிறது அதுவும் அதே மாதிரி தான். ரௌத்திரம் பழகு அப்படி கோபத்தின் உச்சம் மாதிரி வானியல் தேர்ச்சிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா வானியல் தேர்ச்சி கொள்வதுங்கிறது படிக்க தான் தெரியும். நீங்கள் தேர்ந்திருக்கிறே அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது 1ஆம் படிக்கிறீங்க, 2ஆம் படிக்கிறீங்க, நான் தேர்ந்துவிட்டேன் அப்படிங்கிற பொழுது பரீட்சை எழுதி நம்ம தேர்வு எழுதின்னு சொல்லிடலாம். 2ஆம் வகுப்பு வந்துட்டேன், 3ஆம் வகுப்பு வந்துட்டேன், பிஏ முடிச்சிட்டேன், பிஹெச்டி பண்ணிட்டேன் சொல்ல முடியும். ஆனால் யாருமே இது வரைக்கும் வானியலை தேர்ச்சி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது உச்சத்தில் போக தான் தெரியும் நீ அடைந்த உச்சத்துக்கு மேலே அதிக உச்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 14 கோடி ஒளியாண்டுகளுக்கும் தாண்டி அந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால் இவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் பொழுது தான் நம்ம எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் புரியுது. அது மாதிரி அந்த ஆத்திச்சூடியில் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லியிருந்தாலும் கூட சமுதாயமே கூட இன்னும் செய்ய வேண்டியதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கான். அந்த வகையில் புதிதாக சிந்தித்தவன் பாரதி, புதிய சிந்தனைகளை உருவாக்கியவன் பாரதி. அவனுடைய சிந்தனைகள் எடுத்துகிட்டு போனால் கூட புதுசு புதுசாக நாம் மேலே போவதற்கான
படிகளை அவன் காமிச்சிருக்கிறான், வழிமுறைகளை அவன் காமிச்சிருக்கிறான். அந்த வகையில் தமிழுக்காக செய்ததை விட சமுதாயத்துக்காகவும் சமுதாய சிந்தனைகளுக்காகவும் அன்றைக்கே அந்த வயசில் அவன் செஞ்சுருக்கான் அப்படிங்கிற பொழுது உண்மையிலேயே பெருமைப்பிலும் பெருமைப்பாக இருக்குது. அறிவியல் தமிழ் அப்படிங்கிறத வந்து அந்த காலத்திலேயே அவன் சொல்லியிருக்கான். ஏன்னா வெள்ளத் தமிழினி சாகும், மேற்கு திசை மொழிகள் புவிமிசை இயங்கும் அப்படிங்கிறது அவன் சொல்வதற்கு காரணம் சமுதாயம், இயல், இசை, நாடகம் அப்படின்ட்டு பழங்காலத்தில் இருந்துட்டோம். இப்போ நாம் மேலே போகிறோம்னா அறிவியல் துறையில் மூலம் போனால் தான் நம்மளுடைய முகவரி சரியாக இருக்கும். இல்லைன்னா நிறைய மொழிகள் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இலக்கியம் மட்டுமே வச்சுட்டு மொழி மேலே கொண்டு வர முடியாது. இன்றைக்கி தேவையான அறிவியலும் செஞ்சுட்டு வந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத பல கோணங்களில் பல வகையில் சிந்திச்சிருக்கிறான். அறிவியல் நாம் படிக்கணும், அறிவியல் புஸ்தகங்கள் வரணும், அறிவியலாளர்கள் வரணும், தமிழர்களாக வரணும் அப்படிங்கிறத பல கோணங்களில் பல வகையில் தமிழ் கண்டிப்பாக பாரதி சிந்திச்சிருக்கிறான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அது எனக்கு முழுக்க முழுக்க அது ஒத்துப்போன ஒன்று. ஏன்னா அதை தான் நாங்கள் சொல்லுவது. அதாவது இது வந்து ஒரு தமிழ் கவிஞனாக அவன் சொல்லலை. அதையும் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா உலகளவில் கல்வியாளர்கள் சொல்வது அப்படித்தான். அவன் வந்து தாய்மொழியில் படிக்கும் பொழுது அவனுடைய சுய சிந்தனை சரியாக வளரும், எப்படி சிந்திப்பது என்பது வளரும். ஏன்னா சின்ன வயசில் தான் உண்மையாக உடல் பயிற்சி அப்படிங்கிறது சின்ன வயசில் பண்ணும்போது உடல் வளருது. அதே மாதிரி ஒருத்தனை புத்தி வளரணும் அப்படின்னா அவன் தாய்மொழியில் மன இறுக்கம் இல்லாமல் அதை சிந்திக்கும் பொழுது கண்டிப்பாக வர முடியும். அதை இன்றைய கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. அன்றைக்கே கண்டிப்பாக பாரதி சொல்லியிருக்கிறான், தாய்மொழி கல்வி தாய்ப்பால் போல அப்படிம்பாங்க. அதுதான் என்னுடைய உணர்வு. ஏன்னா குழந்தை எங்கே பிறந்தாலும் சரி, அது சின்ன குடும்பத்தில் பிறகுதா, பெரிய குடும்பத்தில் பிறகுதா, வெளிநாட்டில் பிறகுதாலும் அந்தந்த குழந்தைக்கு கண்டிப்பாக முதல் உணவாக அவங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான உணர்வாக வருவது இயற்கையாக அமைஞ்சது வந்து தாய்ப்பால் தான். அதுக்கு மேலே புது புது சத்து உணவு இருக்கலாம். அவனுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அவன் எடுத்துகிட்டு போகலாம். அவன் இடத்துக்கு தகுந்த மாதிரியான சத்துணவு இருக்கலாம். பட் முதல் குழந்தைகள் அதனுடைய உடல் வளர்வதற்காக தேவையான எல்லா பாதுகாப்பான உணவுங்க தாய்ப்பால்பாங்க. அதே வகை தான் அவன் ஒரு மனிதன் வளரும் பொழுது மனிதனுடைய வளர்வுக்கு தேவையான உண்மையான சத்தானது வந்து தாய்மொழி அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் கூட. நான் சொல்வதும் இல்லை, என்னுடைய அனுபவம் கூட. முழுக்க முழுக்க 11 வருடங்கள் தாய்மொழியில் படித்ததுனால, தமிழில் படித்ததுனால தான் என்னுடைய சுயமான சிந்தனை கண்டிப்பாக இன்றைக்கி, அதாவது அமெரிக்கா போயிருக்காங்க, ரஷ்யா போயிருக்காங்க, ஜப்பான் போயிருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் 70 முறை நிலவிற்கு போய் நிலவில் நீர் இருக்குதா இல்லையான்னு சரியாக சொல்ல முடியல. ஆனால் 70வது முறையாக முதல் முறையாக நாம் போயிருக்கிறோம். போனாலும் கூட முழு நிலவை நாம் பார்த்தோம். அதுதான் முக்கியம். அதாவது நிலவில் போய் இறங்கி கல்லையை மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு நிலவில் நீர் இல்லை அப்படின்னாங்க. நிலவில் நீர் இல்லை, நீ இருந்த இடங்க இடத்துல அப்படி இல்லை, நிலவில் முழுதும் சுற்றி பார்க்காம என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சுயமான சிந்தனையோட நிலவை போய் முழுதாக ஆய்ந்ததுனால தான் எங்களால் நிலவில் இந்தந்த இடத்துல நீர் இருக்குது, இந்தந்த இடத்துல நீர் இல்லை, நீர் இங்கே உருவாகுது அப்படிங்கிறத துல்லியமாக எங்களால் சொல்ல முடிஞ்சது. கண்டிப்பாக சுயசிந்தனை அதனுடைய முழுமையான இருக்குது. அந்த சுயசிந்தனைக்கு காரணம் என்னுடைய தாய்ப்பால்னு சொன்ன அந்த தாய்மொழி கல்வி வந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதை எல்லா இடங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அந்த வகையில் பாரதியினுடைய அந்த எழுத்துக்கள், அதாவது அறிவியலுக்கும் தாய்மொழிகள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது சரியாக பதித்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிவியல் வந்து எங்கேயோ இருந்து கடன் வாங்கி வருவது அல்ல, சுயமாக சிந்திக்க வேண்டியது. ஏன்னா அந்த வகையில் சுய சிந்தனைக்கு கண்டிப்பாக தாய்மொழி தாய்ப்பால் போல் உதவும் அப்படிங்கிறது என்னுடைய கண்டிப்பான நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை மட்டுமில்லை, என்னுடைய அனுபவம் மட்டுமில்லை. என் சக அறிவியலாளர்கள், அவன் ரஷ்யா கூட பேசும்போது அவன் ரஷ்யாவில் தான் பேசுகிறான், பல்கேரியாக்காரன் பேச பல்கேரியா அவங்குள்ள பல்கேரியாவில் தான் சிந்திக்கிறான், ஃப்ரான்ஸுக்காரன் ஃப்ரான்ஸில் தான் சிந்திக்கிறான். எனக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு கீழே இப்போ 300-400 வெளிநாட்டு அறிவியலாளர்கள் வேலை செய்கிறேன் அப்படின்னாங்கன்னா ஒவ்வொருவரும் அவர்கள் தாய்மொழியில் சிந்திக்கிறாங்க. அந்த வகையில் என்னுடைய அனுபவம் சரி, உலகத்தில் நான் பார்த்ததும் சரி, மற்றவர்கள் சொல்வதும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தாய்மொழி கல்வியில் படித்தவர்களால் நிறைய செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாரதி அன்றே சொல்லியிருக்கிறான். உலக வரலாறு, உலக சமுதாயத்தை வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்ட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. வரலாறு கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் சமுதாயம், தமிழருடைய வாழ்வு அப்படிங்கிறத பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் அப்படின்ட்டு அந்த நோக்கத்தில் பார்க்க வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல். அந்த வகையில் புதிதாக சிந்தித்தவன் தமிழ், புதிதாக அதாவது நிலவை வந்து பாடினாங்க, பூக்களை பாடினாங்க, பூக்கள் வைக்கும் பூவையர்களை பாடினாங்க. தமிழ் அப்படி பாடியது, தமிழ் புலவர்கள் அப்படி பாடினாங்க. புரியாத வண்ணமும் பாடினாங்க. அதுவும் இல்லாமல் தமிழனுக்கு புரியும்படியாகவும் தமிழனுக்கு தேவையானபடியாகவும் சமுதாயத்தை பற்றி சிந்தித்தவன், சமுதாயத்தினுடைய இழிநிலைகளை பற்றி யோசித்தவன்,
கவிதையில் அதை பதிவு செய்தவன். பதிவு செஞ்சதும் இல்லாமல் அதை படிக்கும் பொழுது எளிமையான தமிழில் புது வகையால் அவன் எழுதும் பொழுது ஒவ்வொருடைய மனதிலையும் அது பதிஞ்சது. அதாவது தமிழில் பதியப்பட்ட அந்த அவனுடைய எண்ணங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் பதியும்படியாக செஞ்சவன் பாரதி. அந்த வகையில் தமிழருடைய வரலாறு பாரதிக்கு பின்னால் பாரதிக்கு முன்னால் அப்படின்ட்டு பதிவு செய்யப்பட வேண்டும். இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ் சமுதாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல்.